அந்த மகளிர் கல்வியில் உணவு இடைவேளை. நமது கதையின் நாயகி மீனா மற்றும் பானு என்கின்ற ஆயிஷா பானு இருவரும் அந்த மரத்தடியில் அமர்ந்து ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருந்தாங்க. வாங்க அப்படியே போய் ஒட்டு கேட்போம் என்னதான் பேசுறாங்கன்னு. மீனா, ஏ பானு, சத்தியமா என்னால நம்பவே முடியல. கடைசியில நீ நினைச்சத முடிச்சிட்டில்ல? பானு தன் கையில இருந்த அலைபேசிய முகத்துல மறைச்சுக்கிட்டே சிரிச்சா. மீனா, ஏய் சிரிக்காதடி. சரி, நீ சொன்ன இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியுமா? பானு, உனக்கு மட்டும்தான் தெரியும். நேத்து ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் இன்னைக்கு திங்கக்கிழமை உன்கிட்ட சொல்லிட்டேன். தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதடி. மீனா, சி, இத போய் நான் யார்கிட்டயாவது சொல்வேனா? யாருடி அந்த பையன்? பானு, அவன் எங்க சொந்தக்கார பையன். தூரத்து சொந்தம். படிச்சுட்டு இருக்கான். மீனா, ஞாயிற்றுக்கிழமை உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு போனதால உனக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சுல்ல? பானு, ஆமாண்டி. ஆனா நான் எதுவுமே பிளான் எல்லாம் பண்ணல. எல்லாமே எதர்ச்சியா நடந்ததுதான். மீனா, ஆமா ஆமா, நான் நம்பிட்டேன். ஒன்னும் தெரியாத பாப்பா அப்படியே. பானு, ஏன் மீனா, கிண்டல் பண்ணாதடி. மீனா, சரி அதை விடு. எப்படி இது நடந்துச்சு? நீயே முயற்சி பண்ணியா இல்ல அவனே வந்தானா? பானு, விட்டா 100 தடவை கேப்ப போல இருக்கு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிக்கு எல்லாம் எங்க அம்மா அப்பா கும்பகோணத்துல நடக்கிற கல்யாணத்துக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. காலையில 4 மணிக்கு என்னை எழுப்பி எங்க அம்மா, பானு, முபாரக் வருவான், அவனுக்கு பரணி மேல இருக்கிற அந்த இட்லி சட்டியும் வானலியும் கொஞ்சம் எடுத்து குடுடி. சரிம்மா, நான் கொடுத்துட்றேன். தூக்கத்துல என்னை எழுப்பிக்கிட்டு இருக்க? இவ்ளோ வயசாகுது, எரும மாடு மாதிரி தூங்கு. கல்யாணமாகி போற வீட்டுல இந்த மாதிரி தூங்கினா என்ன ஆகும் தெரியுமா? இதுதான் எனக்கு தெரியும். நீ மூடிட்டு போ. கொழுப்பு தாண்டி உனக்கு. நீ ஒழுங்கா மூடிட்டு தூங்கு. பானு ஒரு இளமை கொப்பளிக்கும் அழகு. அப்படி ஒரு அழகு. சராசரியா 5.5 அடி உயரம்தான். அவ கூந்தல் ரொம்ப நீளமா கருமையா இருக்கும். மை எழுதாமலே கருப்பா இருக்கும். அவ புருவம் தூக்கலாக தெரியும். அவ மூக்குதான் அவளுக்கு அவளின் அழக குறைச்சிடும். கோவப்பழத்தை போல பார்ப்பவர்களை சுண்டி இழுக்கும். சங்கு போன்ற கழுத்து. அதற்கு கீழே நான் அழகு என்றா மீனா பேரழகி. மீனாவ அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. எரும மாடு, கதவை திறந்து போட்டுட்டு தூங்காத. அந்த கதவை தாழ்பால் போடு. நாங்க கிளம்பிட்டோம். சரிம்மா, கத்தாத. எல்லாம் எனக்கு தெரியும். பானு படுக்கையை விட்டு எழுந்து தன் தாய் தந்தையை வெளியே சென்றவுடன் கதவை தாளிட்டுட்டு மீண்டும் படுக்கையில சாஞ்சா. பானுவுக்கும் மீனாக்கும் ஆசைகள் தூண்டி விட்டதே அவ கூட இருக்கிற ஸ்வேதா தான். ஸ்வேதா ஒரு விடலை பொண்ணு. பார்க்க பொது பொதுன்னு பிராய்லர் கோழி போல இருப்பா. அவ அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்த கதைய ஆரம்பிச்சா. பெரிய கூட்டமே கூடி நின்னு அந்த கதைய ஆவலா கேக்கும். அவங்க அக்காவுக்கு இப்பதான் கல்யாணம் 2 மாசம் ஆகுது. இன்னைக்கும் அப்படித்தான். மீனா, பானு, ஸ்வேதா மற்றும் 2-3 பேரு அந்த காலேஜ் மரத்தடியில உட்கார்ந்து இருக்கும் போது, ஏ ஸ்வேதா, உங்க அக்கா கிட்ட போயிட்டு வந்த அந்த கதைய சொல்லுடின்னு ஆரம்பிக்க. ஸ்வேதா, இருடி சொல்றேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க மாமாவுக்கும் லீவு. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு கொழுந்தியா வந்திருக்கேன்னு கூட பார்க்காம எங்க மாமா அடிச்ச கூத்து இருக்கே. ஏய் ஏய், சொல்லுடி சொல்லுடின்னு அனைவரும் கோரஸ் பாட. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் ரொம்ப நேரமா காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் லேட்டா தான் வந்து எங்க அக்கா கதவை திறந்தா. அதான் எங்க மாமா லுங்கி சட்டையோட நின்னு, வாமா ஸ்வேதா, நல்லா இருக்கியா? காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா படிக்கிறியா? உங்க அக்கா மாதிரியேன்னு கேட்டான். எங்க அக்கா ரொம்ப நல்லா படிப்பா. எங்க அப்பா தான் அவளை பாதியிலேயே படிப்பை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன? ஆமா, அப்படியே படிச்சு கோயம்புத்தூருக்கு கலெக்டரா வந்திருப்பா உங்க அக்கா. சரி சரி, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்திருப்ப. போய் குளிச்சுட்டு வா, டீ சாப்பிடலாம்.
நான் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு குளிக்க போனேன். குளிச்சுட்டு வந்து பாத்ரூம் கதவை திறந்தா எதிரில சமையல் ரூமு. அக்கா அடிப்படியில ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க. எங்க மாமா அவளுக்கு பின்னாடி நின்னு அவருக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. என்ன வேலை தெரியுமான்னு கேட்டு ஸ்வேதா நிப்பாட்ட அனைத்து பெண்களும் முகத்துல ஆவல் பொங்க நீ சொல்லுடின்னாங்க. ஸ்வேதா மறுபடியும் சொல்றத தொடர்ந்தா, ஆமாண்டி, எங்க அக்காவோட பேசிட்டு இருந்தாரா, அத பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. ஐயோ, இதுக்கு மேலயும் அமைதியா இருந்தா மாமா கண்டிப்பா அடுத்த வேலைய ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னு நான் மெல்ல இரும்ப அவங்க டக்குன்னு எங்க மாமா அந்த இடத்த விட்டு விலகிட்டாரு. அது ஒண்ணு இல்ல, உங்க அக்காவுக்கு டீ போட தெரியாது, அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேனாரு. அசடு வெளிய மாமா சிரிக்க. அப்புறம் எங்க மாமா டீ போட்டு எடுத்துட்டு வந்து உடனே நானும் எங்க அக்கா மாமா 3 பேரும் சேர்ந்து உட்காந்து டீய குடிச்சிட்டு ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப ஜாலியா தான். பீச்சு, சினிமா அப்படின்னு ஊருக்கெல்லாம் சுத்திட்டு வெளிய ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். நான் பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டிய போட்டுட்டு வெளியே வந்தேன். அந்த நைட்டி எனக்கு எடுப்பா இருக்கும். அத வேணும்னே தான் நான் போட்டேன். என்னோட அக்காவும் அதே போலதான் நைட்டி போட்டிருந்தா. கிச்சன் சுத்தம் செய்யாம அப்படியே கிடக்கு. நான் போய் சுத்தம் பண்ணிட்டு வரேன்னு நீங்க பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு எங்க அக்கா போயிட்டா. ஸ்வேதா, வா வீட்டை சுத்தி காட்டுறேன்னு என் அத்தான் அழைக்கவும் நான் உடனே அவர் பின்னாடியே போயிட்டேன். மொட்டை மாடியில சிலு சிலுன்னு காத்தடிச்சுது. நானும் எங்க மாமாவும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்ப அந்த மொட்டை மாடி மேல ஒரு கருப்பு பூனை ஓடி வர அத பார்த்து நான் பயந்து போய் எங்க மாமாவை இறுக்கி பிடிக்க, மாமாவும் என்ன தோல் சேர்த்து அணைச்சு பின்னாடி முதுகுல தடவி கொடுத்தாரு. என்ன ஸ்வேதா, இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? எனக்கு கருப்பு பூனைனா ரொம்ப பயம், அதான் அப்படின்னு நான் அவரை பிடிச்சிருந்தேன். ஸ்வேதாவோட தோழிகள் எல்லாரும் கதைய ஆர்வமா கேட்டுட்ட மீனாவுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்வேதா, என் அக்கா கணவர் இத ஒரு நல்ல வாய்ப்பா நினைச்சான். மீனா, அடி பாவி, அது வரைக்கும் உங்க அக்கா மேல வரலையா அப்படின்னு கேட்க, ஸ்வேதா, என்னடி கேக்குற, அவதான் அடுப்படியில நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதனால அவ வரல. அப்புறம் எங்க அக்கா கூப்பிட நாங்க போயிட்டோம்.